உடம்பின் உள்ள தத்துவங்கள் 96 ஆகும். இத்தத்துவத்தின் அடிப்படையில் தான் கோயில்கள் அமைக்கப்பட்டது. உடம்பின் இயக்கம் மற்றும் அதனுள் இருக்கும் இரகசியங்களை மானுட பிறவிக்கு எளிதில் புரிய வைக்கும்படியான வெளித்தோற்றமே கோயில்களாகும். இதை விவரமாக ஒரு பாடலில் திருமூலர் திருமந்திரத்தில், அதாவது 1823வது பாடலில் கூறுகின்றார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிவார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே என்று கூறுகின்றார். இந்த உடம்பினுள் இருக்கும் 96 தத்துவங்களாவன. தத்துவம், தாத்விகம் என இரு வகைப்படும். இதில் தத்துவம் என்பது உட்கருவிகளாகும், தாத்விகம் என்பது புறக்கருவிகள் ஆகும். தத்துவம் எனப்படும் உட்கருவிகள் 36 ஆகும். தாத்விகம் எனப்படும் புறக்கருவிகள் 60 ஆகும். ஆக தத்துவங்கள் மொத்தம் 96 ஆகும். தத்துவம் என்ற உட்கருவிகள் 36. அவை யாதெனில்: பூதம் 5, ஞானேந்திரியம் 5, தன்மாத்திரை 5, கண்மேந்திரியம் 5, அந்தக்கரணம் 4 ஆக ஆன்ம தத்துவங்கள் மொத்தம் 24 ஆகும். வித்யா தத்துவம் 7, சுத்த தத்துவம் 5 ஆக 24ம் 12ம் சேர்ந்ததுமான தத்துவம் என்ற உட்கருவிகள் 36 ஆகும். தாத்விகம் என்ற புறக்கருவிகள் 60. அது யாதெனில்: பிருத்திவியின் கூறு, அதாவது பிருத்திவி என்பது பூமியாகும், பூமியின் கூறு 5 ஆகும். அப்புவின் கூறு, அதாவது அப்பு என்பது நீராகும், நீரின் கூறு 5 ஆகும். தேயுவின் கூறு, அதாவது தேயு என்பது நெருப்பு ஆகும், நெருப்பின் கூறு 5 ஆகும். வாயுவின் கூறு, அதாவது வாயு என்பது காற்று ஆகும், காற்றின் கூறு 5 ஆகும். ஆகாயத்தின் கூறு 5 ஆகும். ஆக பஞ்சபூதங்களான பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5க்கும் 5 கூறுகளாக 25 ஆகும். நாடிகள் 10, வாயுக்கள் 10, ஏடனை 3, வர்க்காதியின் வழி தொழில் 5, குணம் 3, வாக்கு 4 ஆக தாத்விகம் எனப்படும் புறக்கருவிகள் 60 ஆகும். இந்த தத்துவங்களின் அடிப்படையில் தான் கோயில்கள் அமைக்கப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.